ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஆல்கஹால்ஸை நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது என்னென்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். ஏற்கனவே நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஆஃப் அரைல் ஹேலைட்ஸில் படிச்சிருப்பீங்க. ஆல்கைல் ஹேலைட்ஸ் அண்ட் அரைல் ஹேலைட்ஸில் எப்படி நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மூலமாக ஆல்கஹாலை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஓகே, அதெல்லாம் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து அல்கீன்ஸில் இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இது 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படித்த மெத்தட் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். RX எடுத்துகிட்டு NaOH போட்டோன்னா OH மைனஸுங்கிற நியூக்ளியோஃபைல் வந்து போய் சப்ஸ்டியூட் ஆகுங்கிறது. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து அடிஷன் ஆஃப் வாட்டர் அக்ராஸ் த டபுள் பாண்ட் ஆஃப் அல்கீன். அல்கீனில் இருந்து எப்படி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த அடிஷன் ரியாக்ஷன் வந்து மார்கானிகாஃப்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணும். மார்கானிகாஃப்ஸ் ரூல் வந்து நீங்கள் ஆல்ரெடி 11th படிச்சிருப்பீங்க. அதாவது வந்து நம்ம போடக்கூடிய ரியேஜென்ட்டில் இருக்கிற நெகட்டிவ் பார்ட் வந்து அல்கீனில் எந்த கார்பன் ஆட்டமில் லெசர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கோ அங்கே போய் சப்ஸ்டியூட் ஆகும். இங்கே வந்து நம்ம வாட்டர் எடுத்திருக்கோம். வாட்டர் எப்படி செப்பரேட் ஆகும்? H + OH- அப்படின்னு செப்பரேட் ஆகும். இப்போ இதிலேருந்து வரக்கூடிய இந்த நெகட்டிவ் பார்ட் OH- இந்த எடுத்திருக்கக்கூடிய இந்த அல்கீனில் எங்கே லெசர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அங்கே போய் சப்ஸ்டியூட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்பனில் தான் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இப்போ சப்ஸ்டியூஷன் வந்து இந்த கார்பனில் இருக்குது OH- ஓடுது. இப்போ அங்கே சப்ஸ்டியூட் ஆகும். H+ வந்து இந்த கார்பனில் சப்ஸ்டியூட் ஆகும். அப்போது ப்ரோப்பேன் 2 இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் அ ப்ராடக்ட். அடுத்தது கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் 11th படித்தது தான். வாட் இஸ் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்? அல்கைல் ஆர் அரைல் மெக்னீஷியம் ஹேலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கோம்? ஃபினைல் மெக்னீஷியம் புரோமைடு எடுத்திருக்கோம், கூடவே மெத்தனால் எடுத்திருக்கோம். எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல this C6H5 வந்து come and attach with this carbon. அதே மாதிரி இந்த MgBr வந்து attached with this oxygen. ஓகே, இது ஆக்சிஜனோடவும் அது கார்பனோடவும் அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா அசிடிக் ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறோம். அசிடிக் ஹைட்ரோலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகும். அப்போது இங்கே H+, இங்கே OH- சப்ஸ்டியூட் ஆகும். சப்ஸ்டியூட் ஆகும்போது நமக்கு C6H5CH2OH ஃபினைல் மெத்தனால் இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் அ மேஜர் ப்ராடக்ட். மீதி MgBrOH இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் அ பை ப்ராடக்ட். ஓகே, அதே மாதிரி தான் அடுத்த ரியாக்ஷனும் நடக்கும். CH3CH2MgBr இதை எடுத்தோம் அப்படின்னா இதில் என்ன ஆகும்? இந்த இடத்துல பிரேக்கிங் நடக்கும். திஸ் குரூப் கம் அண்ட் அட்டாச் வித் திஸ் கார்பன் அண்ட் தென் திஸ் குரூப் கம் அண்ட் அட்டாச் வித் திஸ் ஆக்சிஜன். அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இன்டர்மீடியேட்டை இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஹைட்ரலைஸ் பண்ணுறோம். ஹைட்ரலைஸ் பண்ணும்போது பாண்ட் பிரேக்கிங் இங்கே நடக்கும். H+ அட்டாச்டு ஹியர் அண்ட் OH- அட்டாச்டு ஹியர். அப்போது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? CH3CH2C CH3CHOH. இந்த ப்ராடக்ட் அதாவது பியூட்டேன் 2 இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் அ மேஜர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பியூட்டைல் மெக்னீஷியம் புரோமைடு எடுத்துக்கிறோம், ப்ரோப்பனோன் அசிட்டோன் எடுக்கிறோம். எடுத்தோம்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துல பிரேக்கிங் நடக்கும். திஸ் கார்பன் கம் அண்ட் அட்டாச் வித் திஸ் கார்பன் ஆட்டம் அண்ட் MgBr வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனோட அட்டாச் ஆகும். ஓகே, இப்போ அந்த மாதிரி அட்டாச் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி இன்டர்மீடியேட் ஒன்று ஃபார்ம் ஆகும். தென் அசிடிக் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது இங்கே பாண்ட் பிரேக்கிங் நடக்கும். H+ இங்கேயும் OH- இங்கேயும் அட்டாச் ஆகும். இப்போ என்ன ஆகும்? 2-மெத்தில்-ஹெக்சேன் 2 இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் அ மேஜர் ப்ராடக்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா மெத்தனைல் விச் மீன்ஸ் ஃபார்மால்டிகைட், செகண்ட் எத்தனைல் அதாவது அசிட்டால்டிகைட், அடுத்து ப்ரோப்பனோன் தட் இஸ் அசிட்டோன். இப்போ மெத்தனைல் எடுக்கும்போது ப்ரைமரி ஆல்கஹால் இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் அ மேஜர் ப்ராடக்ட். அசிட்டால்டிகைட் எடுத்தோம்னா செகண்டரி ஆல்கஹால். அதே மாதிரி அசிட்டோன் எடுத்தோம்னா டெர்ஷரி ஆல்கஹால் இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் அ மேஜர் ப்ராடக்ட். இந்த சேம் ரியாக்ஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் எஸ்டர்ஸ் எடுத்தாலும் நடக்கும். இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன்? எத்தில் மெத்தனோயேட் அப்படிங்கிற ஒரு எஸ்டர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எஸ்டர் எடுத்தோம்னா இங்கே ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாண்ட் பிரேக்கிங் நடக்கும். அந்த 2 CH3 குரூப் வந்து கம் அண்ட் அட்டாச் வித் திஸ் கார்பன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து கம் அண்ட் அட்டாச் வித் திஸ் கார்பன் அண்ட்
MgBr இந்த MgBr வந்து attached with this oxygen இந்த ஆக்சிஜனோட அட்டாச் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா MgBr OCH2 CH3 இது ஒரு பை ப்ராடக்டாக போகும். ப்ரோப்பேன் 2 is formed as a major product. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஹைட்ரோபோரேஷன். ஆல்கைன்ஸ் எடுத்து டைபோரேனோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஆல்கைல் போரேன் இஸ் ஃபார்ம்ட் as a மேஜர் ப்ராடக்ட். இப்போ ட்ரை ஆல்கைல் போரேன்னா இங்கே வந்து நான் என்ன எடுத்திருக்கேன், ப்ரோப்பீன் எடுத்திருக்கேன் வித் டைபோரேன். இப்போ எனக்கு வந்து ட்ரை ப்ரோப்பைல் போரேன் இஸ் ஃபார்ம்டு. ட்ரை ப்ரோப்பைல் போரேன் வந்து எனக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரை ப்ரோப்பைல் போரேனை வந்து அடுத்ததான் ஹைட்ரஜன் பெராக்சைடோட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸில் நான் வந்து ட்ரீட் பண்ணுறேன். ட்ரீட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சிடேஷன் வில் பி டேக்கிங் பிளேஸ். ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த இன்டர்மீடியட் ட்ரை ப்ரோப்பைல் போரேன் இஸ் நாட் ஸ்டேபிள் ஒன். ஓகே, அப்போ இது என்ன ஆகும், ஈஸியாக வந்து ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு ஆல்கஹாலாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நம்ம என்ன பார்க்குறோம், ஹைட்ரோபோரேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் ஆக்சிடேஷன். ஓகே, அது எப்படி ஆக்சிடைஸ் ஆகுது, இந்த ட்ரைப்ரோப்பைல் போரேனில் இந்த ட்ரைப்ரோப்பைல் குரூப் அந்த 3 ப்ரோப்பைல் குரூப்பும் ப்ரோப்பனாலாக ஆக்சிடைஸ் ஆகுது. தென் திஸ் பி டேக்கிங் 3 OH ஃப்ரம் ஹைட்ரஜன் பெராக்சைடு டு கோ as போரிக் ஆசிட். அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். கார்பனைல் காம்பவுண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் கீட்டோன்ஸை வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இதோட ட்ரீட் பண்ணுறோம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் THFனா டெட்ராஹைட்ரோஃபியூரன், இட் இஸ் அ சால்வெண்ட். ஓகே, இதோட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆல்கஹால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கப்புறமா அதர் ரெடியூசிங் ஏஜென்ட்டான ரேனை நிக்கல், சோடியம் அமால்கம் அண்ட் வாட்டர், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட், இந்த மாதிரி நிறைய ரியேஜென்ட் இருக்குது. இதோட எல்லாம் நம்ம கார்பன் டபுள் பாண்ட் O அதாவது கார்பனைல் காம்பவுண்ட்ஸை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அசிட்டோனை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்ட் வாட்டர். இப்போ இங்கே என்ன நடக்கும், இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும், இங்கே ஒரு H இங்கே ஒரு H ஆட் ஆகும். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் நோன் as ரிடக்ஷன். இப்போ என்ன ஆகும், CH3 அப்படியே இருக்கும், CHOH ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி திஸ் இஸ் ப்ரோப்பேன் 2-ol. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வாட்டர் போடுறேன். இந்த ரியேஜென்ட் போட்டால் திஸ் ஆசிட் குரூப் இஸ் கன்வெர்டட் இன்டு பிரைமரி ஆல்கஹால் குரூப். ஓகே, இப்போ பென்சோயிக் ஆசிட் வந்து என்னவா மாறும், ஃபினைல் மெத்தனால் ஆர் பென்சைல் ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். எத்தில் எத்தனோயிட் எடுத்து சேம் ரியேஜென்ட் போட்டேன் அப்படின்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தனால். திஸ் ஆல்சோ ரிடக்ஷன் ரியாக்ஷன். இந்த இடத்துல பிரேக்கிங் நடக்கும். இந்த COO இந்த குரூப்பில் வந்து ரிடக்ஷன் நடந்திருக்கு. அடுத்தது குரோட்டனால்டிஹைட். குரோட்டனால்டிஹைட்னா prop-2-enol. இட் இஸ் அன் அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹால், அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட். இட் ஃபார்ம்ஸ் குரோட்டைல் ஆல்கஹால். இந்த குரோட்டைல் ஆல்கஹால்ங்கிறது என்னது, but2-en-1-ol. இது வந்து ஒரு அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹால் பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹாலில் ஒன் ஆஃப் த கார்பன் வந்து ஈன் கார்பனாக இருக்கும். இந்த 2 கார்பனும் கார்பன் டபுள் பாண்டடில் இருக்குது. ஓகே, when 2 or more functional groups are present in a molecule, a less vigorous sodium borohydride is used as a reducing agent to reduce more reactive group. அதாவது வந்து ஒரே காம்பவுண்டில் மோர் தென் 1 ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இதில் பார்த்தீங்கன்னா எது லெஸ் விகரஸ் ரெடியூசிங் ஏஜென்ட்னு பார்த்தீங்கன்னா சோடியம் போரோஹைட்ரைட். இதை யூஸ் பண்ணி நம்ம அதில் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்பில் எந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஹைலி ரியாக்டிவோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீட்டோ குரூப் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், இந்த கீட்டோ குரூப்பை மட்டும் ரெடியூஸ் பண்ணி ஆல்கஹாலாக மாற்றணும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம வந்து சோடியம் போரோஹைட்ரைடை வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். இது வந்து லெஸ் விகரஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். அதனால் அப்போ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும்தான் ரெடியூஸ் ஆகும், அந்த கீட்டோன் குரூப் மட்டும்தான், ஆசிட் குரூப் அஃபெக்ட் ஆகாது. ஸோ நமக்கு வந்து ரியாக்ஷன் நடந்து இந்த மாதிரி இந்த ஒரு இடம் மட்டும் ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால். கிளைகால்னா டைகார்பாக்சிலிக் ஆசிட் டைஹைட்ரிக் ஆல்கஹால். டைஹைட்ரிக் ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டபுள் பாண்டட் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம்.
இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் ஈத்தீன் எடுத்திருக்கேன். ஈத்தீன் எடுத்துகிட்டு கூட வாட்டர் ஆட் பண்ணுறேன். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கோல்ட் ஆல்கலைன் KMnO4. இதை எடுத்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈத்தேன் 1,2 டயால் இஸ் ஃபார்ம்ட் அஸ் அ மேஜர் ப்ராடக்ட். திஸ் டபுள் பாண்ட் broken அண்ட் 2 சைடு OH வந்து சப்ஸ்டியூட் ஆகும். சப்ஸ்டியூட் ஆகும்போது ஈத்தேன் 1,2 டயால். இதோட காமன் நேம் பார்த்தீங்கன்னா எத்திலீன் கிளைக்காலாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து மேஜர் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷன் நீங்கள் ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் அல்கின் பார்ட்டில் படிச்சிருப்பீங்க. திஸ் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்சாச்சுரேஷன் இன் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கிற கார்பன் கார்பன் டபுள் பாண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குண்டான டெஸ்ட் பேயர்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. த சேம் ரியாக்ஷன். அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால். கிளிசரால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கிளிசரால்ங்கிறது என்ன அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து ஃபேட்ஸில் இருக்குது. நிறையா நேச்சுரல் ஃபேட்ஸில் வந்து லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸில் வந்து கிளிசரைல் எஸ்டர்ஸாக தான் இருக்குது. அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த ஆல்கலைன் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் தீஸ் ஃபேட்ஸ் கிவ்ஸ் கிளிசரால். இந்த ஃபேட்டெல்லாம் எடுத்து ஆல்கலைன் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு கிளிசரால் வந்து மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் எனக்கு பேர் என்னென்னா சப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்திருக்கோங்க அப்படின்னா கிளிசரைல் பால்மைட்டேட் அப்படிங்கக்கூடிய ட்ரைகிளிசரைடு எடுத்திருக்காங்க. இந்த ட்ரைகிளிசரைடு எடுத்துகிட்டு சோடியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ணி ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல பாண்டும் எல்லாம் ஃபுல்லாக பிரேக் ஆகிட்டு ஹைட்ரஜனாக சப்ஸ்டியூட் ஆகும். சப்ஸ்டியூட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, கிளிசரால் இஸ் அப்டைன்ட் ஆஸ் அ மேஜர் ப்ராடக்ட். இதோட IUPAC நேம் பார்த்தீங்கன்னா ப்ரோப்பேன் 1,2,3 ட்ரையால். ட்ரையால்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து 3 ஹைட்ராக்சில் குரூப்ஸ் ஆர் தேர். ஓகே, இதில் வந்து சோடியம் பால்மைட்டேட் வந்து நமக்கு பை ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும்.